நோபல் பிரைஸ் 1895 ஆண்டு ஆல்பர்ட் நோபல் அவர்கள் எழுதிய உயில்படி டிசம்பர் 10 1896 ஆல்பர்ட் நோபல் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் மொத்தம் 6 துறைகளில் முக்கிய கண்டுபிடிப்பிற்காக இந்த விருதானது வழங்கப்படுகிறது. இந்த விருதை வழங்கக்கூடிய முக்கிய அமைப்புகள் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இலக்கியத்திற்கான விருது, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஸ்வீடன் இலக்கிய அகாடமி மூலமாகவும், இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான நோபல் பரிசு ராயல் ஸ்வீடன் அறிவியல் அகாடமி மூலமாகவும், மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கரோலின்ஸ்கா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நோபல் பேரவை மூலமாகவும், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஸ்வீடன் வங்கி மூலமாகவும், அமைதிக்கான நோபல் பரிசு நார்வே நாடாளுமன்ற குழு மூலமாகவும் அறிவிக்கப்படுகிறது. இந்த பரிசை பெறுபவர்களுக்கு ஒரு தங்கப்பதக்கம், ஒரு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கப்படும். பரிசு தொகையின் அளவானது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுகிறது. பாருங்க, நார்வே அறக்கட்டளை நோபல் அறக்கட்டளை பெறக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் பரிசு தொகையின் அளவு மாறுபடும். 2025ஆம் ஆண்டில் பரிசு தொகையின் அளவு பாருங்க, ஸ்வீடன் நாணயத்தின் மதிப்பில் 11 மில்லியனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டில் ஒரு துறையில் அதிகபட்சமாக 3 பேருக்கு இந்த விருதானது அறிவிக்கப்படுகிறது. இது பாருங்க, ஸ்டாக்ஹோமில் ஆல்பர்ட் நோபல் அவர்களுடைய நினைவு நாளான டிசம்பர் 10ஆம் தேதி வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டில் இந்த விருது யாராருக்கு எதற்காக வழங்கப்பட்டது என்கிற முழு விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல ஃபுல் வீடியோவாக இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளவும்.